என்ன அப்படி பாக்குறீங்க? என்ன பண்றீங்க வன்மதி? ஏன், என்னாச்சு? ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் இப்போதான் ஒரு பேட் மேரேஜ் லைஃப்ல இருந்து வெளியே வந்திருக்கேன். மறுபடியும் அவசரப்பட வேண்டாம். ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் நைட்லேயே உங்ககிட்ட சொல்லிட்டேன், நம்ம கல்யாணம் சந்தர்ப்ப சூழ்நிலையால் நடந்துச்சு. முதல்ல நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு மனசளவில் ஒன்று சேரணும். அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் பார்த்துக்கலாம். கௌதம், இதுல புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. நான் உங்க கூட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன். எப்படி வான்மதி? என்னை பத்தி எதுவுமே தெரியாது, எப்படி பிடிக்கும்? கண்டிப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் ப்ளீஸ் அவசரப்படாதீங்க. தெரியாம நான் உங்களை ஹக் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. முதல்ல நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்குவோம். ஐம் சாரி. சாரா, யாராவது பாத்திர போறாங்க, உள்ள வா. உள்ள வான்றல. இங்க என்ன பண்ற? நீங்க சந்தோஷமா இருக்கிறத நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? சாரா, நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் கிடையாது. ஹோ, ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்ல. அப்ப இது என்னது? என்ன லவ் பண்றேன்னு ஏமாத்திட்டு இவ கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியா? சாரா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. உனக்கு பிடிக்காம தான் கல்யாணம் நடந்துச்சுன்னு சொல்லி ஏன்டா என்ன ஏமாத்துன? ஏன் ஏமாத்துன? ஏன் ஏமாத்துன? சாரா, வேண்டாம் சாரா. எங்க அடிச்சா அங்க வலிக்குதா? எங்க வாழ்க்கையில நீ குறுக்க வந்ததுனால எனக்கு அதை விட அதிகமா வலிக்குதுரி. என் வாழ்க்கையே உன்னாலதான் நீ நாசமா போச்சு. வெண்ணிலா, கொஞ்சம் வெளியில இரு. வெளியில இருன்னு சொல்றேன்ல. ஏய், வெளியில போன்றேன்ல. ஓ, உன் வைஃபை திட்டினதும் கோவம் வந்துருச்சோ? அவ உனக்கு அவ்வளவு முக்கியமா போயிட்டாளா வருண்? சாரா, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. எனக்கு எப்போவா இருந்தாலும் நீ மட்டும்தான் என் வைஃப். சரி வருண், அப்ப இது என்ன? இதென்ன சொல்லு, இதெல்லாம் என்ன? இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி சொல்லி சொல்லி என்ன ஏமாத்த போற? சாரா, அந்த போட்டோலாம் நான் விருப்பப்பட்டு எடுக்கல. எங்க அண்ணன் எங்க அம்மாட்ட சொல்லிடுவேன்னு மிரட்டினா. வேற வழியே இல்லாம தான் அந்த போட்டோக்கு போஸ் கொடுத்து நின்னு. ஓ, அப்போ உங்க அண்ணன் என்ன கொலை பண்ண சொன்னாலும் நீ பண்ணிடுவியா? சாரா, ஏன் நிறுத்திட்ட? அடி, உன்னை லவ் பண்ண பாவத்துக்கு என்ன உன் கையாலே கொன்னுடு. நீ அவ கூட இருக்கிறத பாக்குற ஒவ்வொரு நாளும் நானும் அணுவா சாகிறதுக்கு நான் ஒரே செத்து போயிடுறேன். அடி அடி வருண், அடி. சாரா, சாரி, சத்தியமா சொல்றேன். நான் மனசளவுல கூட உனக்கு துரோகம் பண்ணல. என்ன நம்பு. என் மனசு முழுக்க நீ மட்டும்தான் இருக்க. அப்புறம் எதுக்காக வருண் இப்படி எல்லாம் பண்ற? அப்போ நீ அவ கூட இருக்கிறத நான் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? நீ எனக்கு மட்டும்தான் வருண். என்னால உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ வருண். நம்புங்க மாமா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. கௌதம், வெண்ணிலா,
சித்தி, ரெண்டு பேரும் அவங்க உங்க ரூம்ல இல்லாம நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வெண்ணிலா, உன்னை நான் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு தானே வந்தேன். வருண் எங்க? சித்தி, வெண்ணிலாக்கு அது ஒன்றும் இல்லை அத்தை. அவருக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு எனக்கு தோணுது. அது சம்பந்தமா கௌதம் மாமா கிட்ட ஐடியா கேட்கலான்னு தான் வந்தேன். அந்த விஷயமா தான் பேசிட்டு இருந்தோம். அதுக்காக இந்த நேரத்துல இங்கயா? ரொம்ப நேரம் ஆகாது அத்தை. ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போயிடுவோம். சீக்கிரம் பேசிட்டு அவங்க ரூமுக்கு போங்க. சரிங்க. சரிங்க சித்தி. என்ன நடக்குது வெண்ணிலா? ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா எதுக்கு சித்திக்கிட்ட பேச விடாம தடுத்து சர்ப்ரைஸ் அதுன்னு போய் சொல்லிட்டு இருக்க? வருண் உன்னை என்ன பண்ணா? அவர் எதுவும் பண்ணல மாமா. நீ எதையும் மறைக்கிற. நேரா நான் அவங்ககிட்ட கேட்டுக்கிறேன். வா. வேண்டாம் மாமா, சொன்னா கேளுங்க. வான்னு சொன்னேன்ல, வா. மாமா, அவ ஒன்னும் ஆசைப்பட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கல. அவங்க அம்மா பேச்ச மீற முடியாம வேற வழி இல்லாம தான் தாலியை கட்டிக்கிட்டான். அதுக்கு என்னமோ ஏமாத்திட்டான், துரோகம் பண்ணிட்டான்லாம் சொல்றீங்க? ஓ, அப்போ உங்களுக்கு விருப்பம் இல்லாம தான் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணீங்களா? அப்ப குடும்பமா சேர்ந்து என் தங்கச்சியை ஏமாத்திருக்கீங்களா? இத நான் சும்மா விடவே மாட்டேன். இப்பவே நான் இதை என் அப்பா கிட்ட சொல்றேன். ஏய் பானுமதி, சுட்டடி. சொன்னா கேளுங்க. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க. நிஜமாவே வெண்ணிலாவா அவனுக்கு பிடிக்கும். அது அவனே சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த கல்யாண ஏற்பாடு நடந்துச்சு. என்ன வருண் பேசாம நிக்கிற? ஏதாவது பேச வருண். ஏன் கிட்ட சொன்னது அவங்க கிட்ட எல்லாம் சொல்லு. ஓ, எதுவும் பேச மாட்ட? உன்னையே நம்பி வந்த என்ன பழி வாங்கிட்டல? இதுக்கு மேல யாரு என்ன சொல்லணும்? இப்பவே நான் போய் சாகுறேன். சாரா, செத்தா சாவடி. அவ எதுக்காக சாகணும்? சாரா தான் எனக்கு முக்கியம். அவ தான் என் லைஃப். மண்ணாங்கட்டி லைஃப். கட்டின பொண்டாட்டி இங்க இருக்கும்போது இவ்வளவு போய் உன் லைஃப்ங்கிற அறிவில்லை உனக்கு?